இது வந்து கருவறை. கருவறையோட தரையமைப்புமே வந்து உள்ளர உட்காந்து அந்த மாதிரி இருக்குது. இது வந்து சரி பண்ணாங்க அப்படின்னா இருக்கும். சம்போ மகாதேவர் சாமி வந்து பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம காசி விஸ்வநாதர் மாரியே இருக்கார். திருமேனி வந்து சிறிய திருமேனியாக முன்னாடியே வந்து ஒரு வாகனத்தோட அவ்வளோ அருமையாக வந்து இருக்குது. நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட் போடுறேன் சாமியோடது, அதை வந்து பாருங்கள். அதேமாரி இந்த இதெல்லாம் வந்து இன்னும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஏரியா வந்து சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, லிங்கோத்பவர் இவர் வந்து பின்னாடி இருக்கணும், சாமிக்கு பின்னாடி இருக்கணும். இது வந்து எடுத்து பராமரிப்புக்காக முன்னாடி வச்சிருக்காங்களா இல்லை இங்கே தான் இருக்கார் அவர் அப்படிங்கிறது வந்து தெரியல. தூண்லாம் பாருங்களேன், இவர் இந்த இடத்துல பிறை மாரி ஒரு அமைப்பு, இந்த இதில் இருக்கிற யானை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனால் இது எல்லாமே வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது. அதேமாரி இந்த சைடு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக செம்புரான் கல். இந்த கல் அமைப்பு வந்து உங்களுக்கு கோவிலுடைய வெளிப்புறம் அமைப்பாக வந்து செம்புரான் கல் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து கருங்கல்லாக இருக்குது. இதில் வந்து நம்மளால் இந்த வந்து போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து முள்ளு காடாக வந்து புதராக வந்து மண்டி இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணலாம், கோவிலுக்கு பின்பக்கமாக அப்படியால வந்து அந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுலேருந்து வந்து உங்களால் வெளில வந்து போக முடியாது, ஃபுல்லாக மண்டி இருக்குது. இதே மாதிரி தான் அந்தண்டை எங்கேயாச்சும் நம்மளால் எட்டி பார்க்க முடியுது. அந்தண்டை வந்து டோட்டலாக உங்களால் எட்டியெல்லாம் வந்து பார்க்க முடியாது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செம்புரான்கள் தான் வந்து போயிருக்கு. இங்கே வந்து பூஜையெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறாங்களாம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சி கொஞ்சம் வந்து சீரமைப்பு பண்ணி எல்லாரும் வந்து பார்க்குற அளவுக்கு இது பிரம்மாண்டமான பெரிய கோயிலாக மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளோ பழமையான விஷயத்தை வந்து கைவிட்டுறக்கூடாது. கைவிட்டுட்டு அப்போ வந்து டோட்டலாக போச்சு அப்படிங்காமல் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும்.